அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் தூங்க நினைத்தால் முதலில் தம்முடைய மறைவிடத்தை கழுவிக்கொள்வார்கள். பிறகு தொழுகைக்கு உது செய்வது போன்று உது செய்துவிட்டு உறங்குவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 287. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குளிப்பு கடமையாகிவிட்டால் உடனே குளித்து விட வேண்டும் என்று இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பலரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். மார்க்க ரீதியாக நமக்கு இவ்வாறு கட்டளையிடப்படவில்லை. தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட சூழலில் குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் ஒருவர் தூங்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார், தூங்க நினைக்கிறார் என்றால் அவர் தம்முடைய மறைவிடத்தை தூய்மை செய்து கொண்டு உலு செய்துவிட்டு உறங்குவது மார்க்க ரீதியாக நபி வழியாக நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். ஏற்கனவே நாம் பல முறை அறிவித்திருக்கக்கூடிய வழிமுறையின் அடிப்படையில் சுன்னத் என்பது செய்தால் நன்மை, இல்லை என்றால் குற்றமில்லை. அந்த வகையில் யாருக்கு இயலுமோ அவர்கள் இந்த நபி வழியை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். ஒருவர் உலு செய்யாமல் உறங்கிவிட்டால் அவர் குற்றவாளியாக மாட்டார், மாறாக நன்மையை இழந்துவிட்டார் என்று வேண்டுமானால் சொல்லலாம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.